ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? என்னால் சரியாக வீடியோ கூட போட முடியல, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால். அப்படின்னாலும் நான் கொஞ்சம் பிஸியாகவும் இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டில் குலதெய்வம் வருது வீட்டுக்கு படைக்கிறதுக்கும். அது வந்து சேந்த நாட்டில் இருக்குது. அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வரும். கோவிலில் காப்பு கட்டிட்டாங்கன்னா 2 நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு வரும். படைச்சிட்டு நாங்கள் செய்ய வேண்டியது மரியாதை செஞ்சு அனுப்பி வைக்குவோம். அதுக்கப்புறமா வந்து ஊருக்குள்ளே வசூலுக்கு போகும். அது வந்து இந்த கோவிலை வந்து கட்டினதே வந்து எங்கள் அப்பாவுடைய தாத்தா தானாம். அதுக்கு நிலம்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு திருவிழா இருக்குது அந்த கோவிலில். சில இடங்களில் நம்மளே தேடி போனால் கூட சாமி தரிசனம் கிடைக்காது. ஆனால் நம்ம வீடு தேடி நம்ம குலதெய்வமே வருதுன்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதனால் எங்கள் வீட்டுக்கு வரும், 2-3 மணி நேரம் இருக்கும், படைக்குவோம், எல்லாமே செய்வோம். ஆடம்பரமாக படைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனாலும் மனசில் ஒரு குறை இருக்குது, ஏன்னு தெரியல. முன்னாடி அப்பா இருக்கும்போதெல்லாம் சிம்பிளாக தான் படைப்பார், இவ்வளோ கிராண்டெல்லாம் இருக்காது. சிம்பிளாக தான் படைப்பார். ஆனால் வந்து மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், திருவிழா மாதிரி. அன்றைக்கே நாங்கள் எல்லோரும் ஊருக்கு போயிடுவோம். எல்லா சொந்த பந்தமும் ஒன்றா இருந்து சிரித்து அப்படி இருப்போம். மறுநாள் தான் ஊருக்கு கிளம்பி வருவோம். இப்போ அப்படி இல்லை, அவசர அவசரமாக காலையில் தான் கிளம்பி போகிறோம், படைக்கிறோம், சாயந்தரம் அவசர அவசரம் வீட்டுக்கு கிளம்பி வரோம். யாரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசக்கூட டைம் இல்லையா? எல்லாரோட வேலை சூழ்நிலை அப்படி. ஆனாலும் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனாலும் அப்பா இருக்கும்போது நாங்கள் சிம்பிளாக படைச்சி எல்லோரும் சிரித்து பேசி எல்லா உறவுகளும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக இருந்த அப்போது சந்தோஷம் இப்போ இல்லை. அது ஒரு குறையாவே இருக்குது மனசுக்கு. அது என்னென்னா, எல்லா சொந்த பந்தமும் ஒரே இடத்துல உட்காந்து பேசி சிரித்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்போது மனசில் எந்த கவலை இருந்தாலும் மறந்து போயிடும். இப்போ அது மிஸ் ஆகுதா, அதனால தான் அப்படி குறையா இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு அது மாதிரி சொந்த பந்தத்தோடு இருந்து சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்குமா? பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். உறவுகளை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதுதான் எங்கள் அண்ணனோட பேர். எங்கள் அண்ணன் தான் நடத்துகிறாங்க, பொறுப்பு எடுத்து நடத்துகிறாங்க அந்த கோவிலில். சாமி அப்புறம் கிளப்பி ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டு அப்புறம் ஊருக்குள்ளே வசூலுக்கு போகணும்ல, நேரம் அது மழை வர்ற மாதிரி வேறு இருந்துச்சு அந்த டைமில். அப்புறம் கிளப்பி அனுப்பி விட்டுட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி போட்டு கழுவணும். அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டு தம்பி சிங்கப்பூரில் இருந்தாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்தாங்களா, அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் உறவுகளே. இந்த மாதிரி உறவுகளோடு சிரித்து பேசி சந்தோஷமாக ஆளுக்கு ஒரு வேலையை பகிர்ந்து செய்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இல்லை யாரெல்லாம் இந்த மாதிரி எனக்கு உறவுகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் உறவுகளே. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? சந்தோஷம்.